அவசரம், மிக அவசரம். நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்? என்னை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுண்டா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பெயர் ராமசாமி. ஓரளவு வசதியான குடும்பம். எனக்கு ஒரே பையன். அவன் லண்டன் வாசம். இன்னும் திருமணமாகவில்லை. எனக்கு அழகான மனைவி. கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவள். எனக்கு திருமணம் நடந்த காலத்தில் என் குடும்பம், என் படிப்பு, வேலை என்று பார்த்து நடந்த திருமணம். தலைப்புச் செய்தி மாதிரி அடிக்கடி அவள் குடும்பம் பற்றி மட்டுமே பெருமை பேசுவாள். அதற்கு ஏற்றாற் போல பேச என் பக்கம் அப்பா அம்மா 2 பேரும் இல்லை. உடன்பிறப்பு என்று இல்லை. பிறகு என்ன பேச? இதுவரைக்கும் 2 முறை லண்டன் போய் வந்து இதோ இப்போது 3ஆம் முறை போயிருக்கிறாள். இந்த முறை கண்டிப்பாக விம்பிள்டன் டென்னிஸ் மேட்ச் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். எனக்கு விசா வாங்க, டிக்கெட் வாங்க என்று அம்மா பையன் இருவரும் வாய் திறப்பதில்லை. எனக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாது என்று இவர்களே காரணம் சொன்னார்கள். இந்த முறை அவள் போன போது லண்டனில் குளிர்காலம் இல்லை என்று தெரியும். அடுக்குமாடி குடியிருப்பு, லண்டன் மாமி வீடு என்றால் இங்கே பலருக்கும் தெரியும். அதுதான் என் அடையாளம். இங்கே என்னுள் ஒரு மோசமான விரக்தி வந்துவிட்டது. பென்ஷன் ஒன்று ஏதோ மாதம் வருகிறது. அதனால் கொஞ்சம் எனக்கு மதிப்பு. ரொம்பலாம் யோசிக்கல. ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து விட்டேன். என்ன கோழைன்னு சொல்றீங்களா? சொல்லிக்கங்க. உண்மையிலேயே நான் தான் ஒரு தைரியசாலி. அன்று மாலை நேரம் வீட்டு வாசற் கதவை பூட்டவில்லை. வெளிப்பக்கம் தாள் போட்டு கிளம்பி விட்டேன். இல்லை என்றால் வீணாய் கதவை உடைப்பார்கள். வழக்கமாய் வாக்கிங் போகிற 3வது பிளாட்பாரம். சில நேரம் ஏதோ அவசர காரியம் போல தலை தெறிக்க ஓடிடும் விரைவு வண்டிகள். எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். 2 நாளாய் பார்த்து நேரம் குறித்து வைத்திருக்கிறேன். 15, 20, 40 நிமிடத்தில் மொத்தம் 3 வண்டிகள் கடந்து போகும். என்னை போல அந்த நேரம் வாக்கிங் என்று யாரும் மாலையில் வருவதில்லை. ஆனால் காலையில் சிலர் இருப்பார்கள். பர்ஸ் மட்டும் பையில் வைத்துக் கொண்டேன். அதில் என் ஆதார் கார்டு இருக்கிறது. இன்னும் சில அடையாளம் கூடவே. யாரென்று என்னை கண்டுபிடிக்க உதவும். கூடவே கொஞ்சம் பணம், சில்லறை காசு, எங்கள் குலதெய்வ படம். அதன் பின்னே என் மனைவி, அம்மா, அப்பா படமும் இருக்கும். வாட்ச், மொபைல் நான் உட்காரும் இடத்தில் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன். எல்லாம் நடந்த பின் அவைகள் கிடைக்காது. அதனால் யாருக்காவது போகட்டும். என் கணக்கில் முதல் ட்ரெயின் அன்று என்னமோ தெரியவில்லை. கொஞ்சம் நிதானமாய் மெதுவாய் வந்து கொண்டிருந்தது. ஐயோ, இந்த வேகம் சரிப்படாது என்று இருந்து விட்டேன். இன்னும் 20 நிமிடம் இருக்கிறது. அதில் நிச்சயம் முடித்துக் கொள்ள வேண்டும். வலிக்குமோ? இருக்காது. மூளைக்கு போய் வழி பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இருக்காது என்று படித்திருக்கிறேன். பூச்சி மருந்து குடித்திருக்கலாமோ? எங்கே வாங்குவது என்று தெரியவில்லை. கசப்பு, நெடி 2மே எனக்கு பிடிக்காது. அதனால் வேண்டாம். அதில் காப்பாற்றிவிடும் ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் திட்டுவார்கள், என் மனைவி போல. அவள் ஒருவேளை அழுவாளோ?
மகன் லண்டனில் இருந்து வரும் வரை என்னை மூட்டை கட்டி ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து ஏதாவது பண்ணி தொலைக்கட்டும். ஒரு பெரிய மூச்சு எடுத்து கொஞ்சம் வேகமாய் கடந்து குதித்து விட்டால் போதும். ஒரு பெருமூச்சு எட்டி பார்த்தது. இனிமே இங்க என்ன செய்ய போறோம்? வர்ற தேர்தல்ல ஒரு ஓட்டு இல்லாம போகட்டும். இன்று வீடு திரும்புவதில்லை என்று முடிவு செய்து விட்டேன். நாளை விடியல் காண இருக்க போவதில்லை. பச்சை விளக்கு ஒளிரத் தொடங்கிவிட்டது. இன்னும் 5 நிமிடத்தில் விரைவு ட்ரெயின் வந்துவிடும். தூரத்தில் அதன் ஹாரன் சத்தம் கேட்டது. நான் தயார். சட்டையை இழுத்து விட்டு கொண்டேன். கொஞ்சம் வேகமாக நடக்கும்போது செருப்பு தடிக்கு நான் என்ன செய்வது? செருப்பையும் கலற்றி வைத்து விட்டேன். ட்ரெயின் பிளாட்பாரத்தோட அந்த முனைக்கு நுழைந்து விட்டது. இதயம் கொஞ்சம் ஓட்டங்களை கூட்டிக் கொண்டு என்னுடன் ஓடி வர தயார் என்று படபடுத்தது. இதோ இன்னும் 100 அடிதான், சில நொடிகள் போதும். சட்டென்று கண் இமைக்கும் நேரத்தில் யாரோ ஒருவன் என்னை கடந்து அந்த ட்ரெயின் முன்னே குதித்து விட்டான். என் தற்கொலை அவசர முயற்சி தொடரும். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.